ஒரு அரசன் கோட்டைக் கதவுகளைக் கையால் திறந்து தள்ள வேண்டுன்னு போட்டி ஒன்னு அறிவிச்சான். வெற்றி பெறுபவர்க்கு நாட்டின் ஒரு பகுதி பரிசா வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கைகள் வெட்டப்படும் என்றான். மக்கள் பலவாறாக யோசிச்சு பயந்து யாரும் போட்டியில கலந்துக்கல. ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்துக்க வந்தான். போட்டியில் தோத்துட்டா கையை வெட்டிருவாங்க, உன் எதிர்காலம் என்னாகும் என்றார்கள் மக்கள். அவன் சொன்னான், ஐயா, ஜெயிச்சா நானும் அரசன், தோத்தா கைதானே போகும், உயிரில்லையே என்று சொல்லி கோட்டைக் கதவை தள்ளினான். என்ன அதிசயம்? கதவு சட்டெனத் திறந்தது. ஏன்னா கதவுல தாழ்பாள் போடல திறந்துதான் இருந்துச்சு. பல பேர் இப்படிதான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். முயற்சி திருவினையாக்கும்.